சரி முடிச்சார். என் பேரை சொல்லி மேடைக்கு அழைச்ச உடனே ஒரு திசையிலேருந்து மட்டும் சத்தம் வந்துச்சு. நான் அதை கவனித்தேன். அது என்னுடைய தோழிகள், பள்ளி தோழிகள் வந்திருக்கிறாங்க. பொள்ளாச்சி எப்போதுமே நான் முதல் கூட்டம் நடத்தும் போது இங்கே வந்தேன், என்னுடைய முதல் நூல் அறிமுகத்துக்கு. அப்பையும் நான் சொல்லியிருந்தேன், பொள்ளாச்சி எனக்கு என்னுடைய மனதுக்கு ரொம்ப நெருக்கமான இடம். வேலை காரணமாகவோ அல்லது இலக்கிய கூட்டத்துக்காகவோ எந்த ஊருக்கு போனாலும் இல்லாத ஒரு பிணைப்பு எனக்கு இந்த பொள்ளாச்சிக்கு வரும்போது இருக்கும். காரணம், நான் வளர்ந்த இடம் இது. போன தடவை வரும்போது என்னுடைய தோழிகள்லாம் யாரும் வரல. சாயங்காலம் ஒரு தனியாக மீட்டப் மாதிரி ஒன்று போட்டோம். இப்போ என்னுடைய தோழிகள் உட்காந்துருக்கிறது எனக்கு இந்த நிகழ்வோட மிகப்பெரிய மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன். நல்லா இருக்கும்ல. ஏன்னா ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் நான் அவங்கள ஒரு 15 வருஷம் கழித்து நான் அவங்கள ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இப்போ மறுபடியும் 2 வருஷம் கழித்து இப்போ அவங்கள பார்க்குறேன். நிகழ்வுக்காக வந்திருந்த முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிறகு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த பூபாலன் மற்றும் அம்சப்பிரியா அவர்கள், அப்புறம் சோலை மாயவன், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். புதுக்கோட்டையிலிருந்து நாங்கள் ஒரு 13 பேர் 14 பேர் வந்திருக்கிறோம். ஆமாம், வேன் பிடிச்சி பயங்கர எப்படி சொல்கிறது, ஒரு கோலாகலமாக ஒரு திருவிழாவை கொண்டாடுற மாதிரி வந்திருக்கிறோம். முறுக்கெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் எனக்கு தரல. ஏன்னா நேற்று நான் நேராக சென்னையிலேருந்து பொள்ளாச்சிக்கு வந்துட்டோம். இன்னும் நான் அந்த முறுக்குக்காக வெயிட்டிங்மா. உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது இல்லைம்மா? கேட்குறாங்க எல்லாருக்கும். புதுக்கோட்டை முறுக்கு பொள்ளாச்சிக்கு உண்டு. ஆமாம். முதல்ல என்னுடைய நூல்களை அறிமுகம் செய்த 2 பேராசிரியர்கள் மற்றும் முனைவர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நான் இதை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, முதல்ல 2 நூல்கள் அறிமுகம் செஞ்சாங்க. ஒன்று சிற்றலை மீத மருத்தும்பி, இன்னொன்று கத்தரிப்பு நிறத்தில் பூக்கும் உயிர், மழைக்கண்ணம் காதல். இந்த 3 நூல்களுமே ஒரே நேரத்தில் தான் நான் வெளியீடு செஞ்சேன். அப்போ நிறைய விதமான கருத்துகள் எனக்கு வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் நீ 3 புக்ஸ் போட்ட அப்படின்னா 3 புக்கும் போய் ரீச் ஆகாது, போய் சேராது, ஏதாவது ஒன்று தான் போய் சேரும், மற்ற 2ம் பின்தங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டா கூட, மழைக்கண்ணம் காதல் மேலே எனக்கு அதீத ஒரு காதல்னே சொல்லலாம். அதனால தான் மழைக்கண்ணம் காதல்னே பேர் வச்சுருந்தேன். ஏன் மழைக்கண்ணம் காதல் எனக்கு ரொம்ப நெருக்கமானது அப்படின்னா, மற்ற 2 நூல்களும் ரேவதிராம் யார், ரேவதிராம் என்ன மாதிரியான மன ஓட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சில கவிதைகள் மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மழைக்கண்ணம் காதலில் இருக்கிறது முழுக்க முழுக்க நம்மோடு வாழ்ந்து முடித்த நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டி, இவங்களுடைய வாழ்வியல் முறைகளை அந்த கவிதைகள் மூலமாக நான் சொல்ல முயற்சி பண்ணியிருப்பேன். முதல்ல 1924 தான் அகநானூறு என்ன பண்ணாங்க, முதன்முறையாக பதிப்பிக்கிறாங்க. 2024 அந்த பதிப்பித்த ஒரு நூலை 100 ஆண்டுகள் கடந்து மிகச்சரியாக அந்த ஆண்டில் நான் அதுக்கு ஒரு புதிய வடிவில், கவிதை வடிவில் உரை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எனக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, உள்ளுக்குள்ளிருந்து வர அந்த ஃபீல். அது அகநானூரை படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சங்கத்தமிழ் படிக்கிறதுக்கான பொறுமை, நிதானம்லாம் அவசியம் தேவை. ஏன்னா பக்கத்துலேயே உரை ஏதாவது வச்சுட்டு தான் நீங்கள் வாசிக்க முடியும். ரொம்ப இலகுவாலாம் வாசிச்சிட முடியாது. ஆனால் என்னுடைய நோக்கம் அந்த நூலுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, உங்களுக்கு சங்க இலக்கியத்தை பற்றின எந்த புரிதலும் இல்லாட்டியும் பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் அந்த பாட்டோட கவிதைகளை வாசித்து பார்த்தா, ஓ இதுதான் நடந்திருக்குது, இதை தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மழைக்கண்ணம் காதல் அப்படிங்கிற நூலை எழுதினேன். பேர் வேணால் உங்களுக்கு புரியாத மாதிரி, மழைக்கண் காதல் அப்படிங்கிறது புரியாத மாதிரி இருந்தாலும், நீங்கள் கவிதைகளை உள்ளே வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு எந்த சங்க இலக்கியத்தோட அடிப்படை அறிவும் தெரியாமல் இருந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் நேரம் ஒதுக்கி வாசிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த பாட்டில் அப்படிங்கிற ஒரு புரிதலை அந்த கவிதைகள் உணர்த்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட நோக்கமாக இருந்தது. 2வது நோக்கம், எந்த காரணம் கொண்டும் மூலப்பொருளோட சிதைவு இருந்துடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்தேன். எதையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்லவே இல்லை. மூலப்பாட்டில் எதை சொல்லியிருக்கிறாங்களோ அதை புதுக்கவிதை வடிவில் சொன்னால் எப்படி இருக்கும், ஒரு இந்த காலத்தில் இருந்திருந்தால் அந்த புலவர்கள் எப்படி எழுதியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கற்பனையில் எழுதப்பட்ட பாடல் தான். 100 பாடல்களும் முழுக்க முழுக்க சங்க இலக்கிய பாட்டினுடைய மூலத்தை தழுவி மட்டுமே எழுதப்பட்டது. அதில் என்னுடைய விஷயம் அப்படின்னா ஒன்றே ஒன்று சொல்லலாம், கொஞ்சம் போர் அடிக்காமல் சொல்ல முயற்சி பண்ணியிருந்தேன்.
கருத்துக்களையோ இறைச்சி உள்ளுரை இதையோ எந்த விதத்தையும் சிதைக்காமல், அதே சமயம் அவங்க சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் படிக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய உள்நோக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2 நூல்களையும் அறிமுகம் செஞ்ச 2 பேருமே ரொம்ப சிறப்பாக அறிமுகம் செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப மனமகிழ்வாக இருந்தது. எனக்கு சரியாக 5 நிமிடங்கள் கொடுத்தாங்க. எனக்கு அடுத்து என்னோடய அக்காவோட நூல் அறிமுகமும் ஏற்புரையும் இருக்குது. அதைத் தொடர்ந்து கவியரங்கம் இருக்குது. என்னுடைய அதிகப்படியான நேரத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை, உங்களை கொடுத்து இம்சிக்கவும் நான் விரும்பலை. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரேவதி ராம்.